ஜப்திக்கு வந்த தனது வீட்டை நினைத்து கவியரசர் எழுதிய ஒரு ஹிட் பாட்டு. வீட்டை மீட்டாரா கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு படத்தை தொடங்கி பாதியில் நின்று போனதால் அதற்கு அடுத்து ஒரு படத்தை தொடங்குகிறார் கவிஞர் கண்ணதாசன். இந்த படம் பாதியில் நின்று போனது பலரும் அறியாத ஒரு தகவலாகும். தான் எழுதிய ஊமையின் கோட்டை கதையை எம்ஜிஆர் நடிப்பில் படமாக்க முடிவு செய்த கவிஞர் கண்ணதாசன் அதற்காக அவரிடம் கால்ஷீட் கேட்டுள்ளார். எம்ஜிஆரும் கால்ஷீட் கொடுத்ததால் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. அப்போது எம்ஜிஆர் வேறு படத்தில் நடித்து கொண்டிருந்த காரணத்தால் ஓமையன் கோட்டை படக்குழு எம்ஜிஆர் இல்லாத அத்தனை காட்சிகளையும் படமாக்கி முடித்துள்ளனர். அதன் பிறகு எம்ஜிஆர் நடிக்கும் காட்சிகள் தொடர்பாக எம்ஜிஆரை சந்தித்த போது எம்ஜிஆர் நடிக்க மறுத்துவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக கவிஞர் கண்ணதாசன் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தாலும் தனது தனித்துவத்தை நிரூபிக்கும் வகையில் தயாரித்த படம்தான் மாலையிட்ட மங்கை. இந்த படத்தில் தான் நடிகை மனோரமா நடிகையாக அறிமுகமானார். மாலையிட்ட மங்கை திரைப்படத்தின் பணிகள் அனைத்தும் முடிந்த நிலையில் அந்த திரைப்படத்தை காலனா கூட லாபம் இல்லாமல் தனது சகோதரர் AL சீனிவாசனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திரைப்படத்தின் மூலம் AL சீனிவாசனுக்கு பெரிய லாபம் அடைந்த நிலையில் தனக்கு ₹1 கூட லாபமில்லை என்று சினிமா சந்தை 30 ஆண்டுகள் என்ற ஒரு புத்தகத்தில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ளார். ஊமையின் கோட்டை, மாலையிட்ட மங்கை ஆகிய 2 படங்களின் காரணமாக ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த கவிஞர் கண்ணதாசன் இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுத சென்றுள்ளார். அப்பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்காக அவர் நீதிமன்றம் சென்றதாகவும் நீதிமன்றம் கவிஞர் கண்ணதாசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டு உள்ளதாகவும் கண்ணதாசனுக்கு தகவல் வருகிறது. மேலும் வீட்டை ஜப்தி செய்ய அதிகாரிகள் வீட்டு வாசலில் நிற்க ஒருவர் வீட்டு வாசலில் நின்று தமுக்கு அடிக்கிறார் என்று கூறியுள்ளனர். கண்ணதாசனுக்கு போன் செய்த அந்த நபரிடம் கவிஞர் கண்ணதாசன், நீ முதலில் ஒரு ₹10 கொடுத்து அவனை தமுக்கு அடிக்க வேண்டாம் என்று சொல், நான் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாடல் எழுத தொடங்குகிறார் கவிஞர் கண்ணதாசன். இயக்குனர் பீம்சிங் அந்த பாடலுக்கான சூழ்நிலையை சொல்ல அப்போது தனது நிலையும் அதேதான் என்று உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த நேரத்தில் எழுதிய பாடல்தான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் என்ற பாடலாகும். TM சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடலை எழுதி முடித்த கவிஞர் கண்ணதாசன் உடனடியாக ஒரு பைனான்சியரை சந்தித்து பணம் பெற்று நீதிமன்றத்தில் கட்டி தனது வீட்டை மீட்டுள்ளார். இதனிடையே வீட்டுக்கு வெளியில் தமுக்கு அடித்த நபரை பார்த்த கவிஞர் கண்ணதாசனின் மகன் அந்த தமுக்கு எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்த நிலையில் கவிஞர் கண்ணதாசனின் மனைவி அவரது மகனை சராமரியாக அடித்துள்ளார். அப்போது வீட்டை காப்பாற்றிய சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்த கவிஞர் கண்ணதாசன் மனைவியிடம், ஏன் குழந்தையை அப்படி போட்டு அடிக்கிறாய் என்று கேட்டுள்ளார். வெளியில் தமுக்கு அடித்தவனிடமிருந்து அந்த தமுக்கை வாங்கி கொடுக்கும்படி கேட்கிறான் என்று சொல்ல கவிஞர் கண்ணதாசனோ லேசான புன்னகையுடன் வீட்டிற்குள்ளே சென்றுள்ளார். கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை அவரது மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் தனது YouTube சேனலில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.